ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. நம்ம இன்றைக்கி பச்சை துவரங்காயில் எப்படி குருமா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை துவரம்பருப்பு, 5 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், 2 தக்காளி, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இப்போது இந்த 3 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அதை வெங்காயம், தக்காளி இதை கட் பண்ணிவிட்டு அந்த 5 பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியில் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுத்து வச்சுருக்க இந்த 1 கப் பச்சை துவரங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க துவரங்காயை போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வேக வைக்கணும். இப்போ அந்த துவரங்காய் வெந்துருச்சு நல்லா. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு, எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதை நல்லா பொரிஞ்சிடணும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த நம்மளுடைய பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஆனியன், டொமேட்டோ அண்ட் பச்சை மிளகாய் போட்டது, அந்த பேஸ்ட்டை இப்போ அதில் அந்த எண்ணெய் தாளிப்பில் கொட்டிடுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்ருக்கணும். அது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வாசனைக்காக கொஞ்சம் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான ஒரு பதத்துக்கு வரும்போது நம்ம டேஸ்ட்டுக்காக அந்த அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி இதில் இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த கெட்டியாயிடுச்சு. இந்த பதம் வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ சுவையான பச்சை வெள்ளை குருமா தயார். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.